ரமா, ரமா, இங்கே வைத்திருந்த கவரை எங்க காணோம் என்ற கணவன் மோகனின் அலறலை கேட்டு கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை அப்படியே வைத்துவிட்டு ஓடினேன் ஹாலுக்கு. என்னங்க, என்ன காணோம்? நேற்று ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்தேனே ஒரு நீல கவர், அதை காணோம். ஒரு சாமான் வச்ச இடத்துல இருக்காதே. கொஞ்சம் இருங்க, நான் பார்க்குறேன். எங்கே போய்விடும்? யார் உங்கள் டேபிளை தொடுகிறார்கள்? டேபிளின் மேல் இறைந்து கிடந்த காகிதங்களை அடுக்கிவிட்டு சோஃபாவின் மேல் இருந்த பிரீஃப் கேஸை திறந்தேன். உள்ளே நீல கவர் ஜாக்கிரதையாக வைக்கப்பட்டிருந்தது. தானே உள்ளே வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருந்த தவறை ஒத்துக்கொள்ள கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. சரி கொண்டா, பிரீஃப் கேஸை பிடுங்கி கொண்டு போயிட்டு வரேன் என்று வேகமாக போய் ஸ்கூட்டரை கிளப்பினான். அம்மா, டிஃபன் பாக்ஸ் ரெடியா? இது பெண் ஜனனி. டிஃபன் பாக்ஸை கையில் கொடுத்து, சரி கிளம்பு, ஸ்கூல் பஸ் போய்விட போகிறது என்று கூறி திரும்பினால், அம்மா என் ஷூ சாக்ஸை எடுத்துக்கூடேன் என்று அவசரமாக டைம் டேபிளை பார்த்து புத்தகங்களை பையில் திணித்து கொண்டிருந்தான் பிள்ளை ரவி. 9ஆம் வகுப்பு படிக்கும் ரவியை முதல் நாள் இரவே புத்தகங்களை எடுத்து வைத்துக்கொள் என்று இவ்வளவு வருடங்களாக சொல்லி கொண்டிருந்தாலும் இன்று வரை கடைசி நிமிட அவசரம்தான். அப்பாவிடம் அடம் பிடித்து இந்த வருடத்திலிருந்து சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போவேன் என்று புது சைக்கிள் வாங்கி கொண்டு விட்டான். ஷூ சாக்ஸை எடுத்து கொடுத்து ஜாக்கிரதையாக போய் வா என்று தினமும் சொல்லும் பாடத்தை சொல்லி அனுப்பினேன். ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி போய் புயல் அடித்து ஓய்ந்தது போல ஒரு அமைதி. மின் விசிறியை ஓடவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்பாடி என்று சோஃபாவில் சாய்ந்தேன். வேலைக்காரி முனியம்மா இன்னும் வரவில்லை. 8 மணிக்குள் வரவில்லை என்றால் அவள் வீட்டில் ஏதோ தகராறு என்று அர்த்தம். தினசரி அவள் கணவன் குடித்துவிட்டு வருவதும், மாமியார் இவளோடு சண்டை போட்டுக்கொண்டு பிள்ளையிடம் ஏதாவது வத்தி வைப்பதும் தினசரி நிகழ்ச்சி. அவன் கோபத்தில் அவளை மொத்தி பல நாட்கள் முகம் வீங்கி தாமதமாக ஏதோ கதையை சொல்லி கொண்டு வருவதும் வாடிக்கையாகிவிட்டது. அடுத்தது வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும். நான் பிரசாந்தி மாதர் சங்கத்தின் செயலாளர். 10 வருடங்களுக்கு முன் 20 பெண்மணிகளால் மாதம் ஒரு சமூக சேவை என்ற குறிக்கோளுடன் ஆரம்பித்த இச்சங்கம் அங்கத்தினர்களின் ஈடுபாடு, உற்சாகம் மற்றும் முயற்சிகளின் மூலம் படிப்படியாக வளர்ந்து இப்போது ஆதரவற்ற முதியோர்களுக்காக சாந்தி இல்லம் என்ற பெயரில் ஒரு முதியோர் இல்லமும் நடத்தி வருகிறது. அங்கத்தினர்களின் முயற்சியாலும் நல்லுள்ளம் கொண்ட பல பெரிய மனிதர்களின் ஆதரவும் நன்கொடைகள் கிடைத்ததாலும் புறநகர் பகுதியில் ஒரு விசாலமான இடமும் ஒரு அழகான கட்டிடமும் உருவாகிவிட்டது. ஒரே பாட்டியுடன் ஆரம்பித்த இல்லம் இப்பொழுது 50 முதியோர்களுடன் நல்ல முறையில் நடந்து வருகிறது. அங்கத்தினர்களின் உழைப்பு தானக்குழு என்ற பெயரில் சிறு சிறு குழுக்களை அமைத்து கொண்டு தாங்களே நேரில் சென்று இல்லத்தை நடத்தும் பொறுப்புகளை மேற்பார்வை செய்வதால் நல்ல முறையில் இல்லம் நடந்து வருகிறது. நன்கொடைகளுக்கு பஞ்சமில்லை. இல்லத்தில் சேருவதற்கான விண்ணப்பங்களும் வந்து குவிகிறது. மாதத்திற்கு ஒரு முறை விண்ணப்பங்களை பார்த்து தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு தனிக்குழு. இன்று அந்த தேர்வு நாள். 11 மணிக்கு மீட்டிங். சுறுசுறுப்புடன் எழுந்து துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு பாத்திரங்களை முடிந்தவரை தேய்த்துவிட்டு அவசரமாக சாப்பிட்டு விட்டு பார்த்தால் மணி 10:30 ஆகிவிட்டது. ஆகையால் அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு 11 மணிக்குள் அடையாறில் உள்ள எங்கள் சங்க அலுவலகத்திற்கு போய் சேர்ந்தேன். ஏற்கனவே 4 பாட்டிகள் அவர்களுக்கு துணை வந்தவர்களுடன் காத்து கொண்டிருந்தார்கள். தலைவி பார்வதி அம்மாள், நான், பொருளாளர் லட்சுமி நாகராஜன் மூவருமாக அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களை பற்றிய விவரங்களை கேட்க ஆரம்பித்தோம். அவர்களின் நிதி நிலைமை, குடும்ப சூழல், தேக ஆரோக்கியம், பிறருடன் அனுசரித்து போகும் குணம் போன்ற பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்துத்தான் இல்லத்தில் சேர்த்து கொள்ள முடியும். ஒரு வழியாக எல்லோருடனும் பேசி வீட்டிற்கு தகவல் அனுப்புவதாக கூறி அனுப்பிவிட்டு கிளம்ப ஆயத்தமாகும் போது அலுவலக வாசலில் படகு போன்ற ஒரு பெரிய கார் வந்து நின்றது. யாராக இருக்கும்? நாம் செய்யும் நற்காரியங்களை பற்றி கேள்விப்பட்டு நன்கொடை அளிக்க வந்திருக்கிறாரா என்ற கேள்வி மனதில் எழுந்தது. கச்சிதமாக ஒரு சஃபாரி சூட், ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்து கொண்டு கம்பீரமாக ஒருவர். 60 வயது இருக்கலாம். உள்ளே வரலாமா? கேட்டுக்கொண்டே வந்தார். பார்த்தவுடனே தெரிந்துவிட்டது. பல விழாக்களில் தலைமை தாங்கி பல நன்கொடைகளும் அளிப்பவர். பத்திரிகைகளில் அடிக்கடி பார்க்கும் முகம். சிவா கிரானைட் கம்பெனியின் அதிபர், சேர்மன் திரு சிவராமன். வணக்கம் கூறி நாற்காலியில் அமர வேண்டினேன். அவர் மனைவி கல்யாணியும் பிரபலமானவர். பல மாதர் சங்கங்களுடன் தொடர்புடைய பிரபலமான பெண்மணி. தொலைபேசியில் பேசியிருக்கலாமே, இவ்வளவு தூரம் எங்களை தேடி? பார்வதி அம்மாள் இழுத்தாள். ஒரு நிமிட மௌனத்திற்கு பிறகு, உங்களிடம் ஒரு சின்ன உதவி வேண்டும் என்றார் சிவராமன். எங்கள் சங்கத்தின் மூலம் எங்களால் முடிந்த உதவியை கட்டாயம் செய்கிறோம் என்றார் பார்வதி அம்மாள். யாருக்காவது உதவி வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருப்பாரோ? பெரிய மனிதராக இருந்தாலும் என்ன எளிமை! மனதிற்குள் வியந்து கொண்டேன். ஒன்றுமில்லை, என் தாயாருக்கு 80 வயது ஆகிறது. திருவாரூர் பக்கத்தில் கள்ளுக்குடி என்ற கிராமத்தில் எங்கள் பூர்வீக வீட்டில்
தனியாக நிலபுலங்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார். போதாத வேலை, போன மாதம் கீழே வழுக்கி விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டது. ஆபரேஷன் எல்லாம் செய்து மெதுவாக வாக்கர் உதவியுடன் நடக்கிறார். இனிமேல் தனியாக கிராமத்தில் இருக்க முடியாது. ஆகையால் சென்னைக்கு அழைத்து வந்துவிட்டேன். என் தாயாரை உங்கள் இல்லத்தில் சேர்த்து பார்த்து கொண்டால். உங்கள் இல்லத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னால் முடிந்த உதவியை உங்கள் இல்லத்திற்கு செய்கிறேன். என் தாயாருக்காக தனியாக ஆள் போட்டு பார்த்து கொண்டால் அதற்கான செலவையும் ஏற்றுக்கொள்கிறேன். தயங்கியபடியே கூறினார் சிவராமன். நாம் இல்லம் ஆரம்பித்தது ஆதரவற்றவர்களுக்காக அல்லவா? மனதுக்குள் நினைத்து கொண்டேன். பார்வதி அம்மாள் சுதாரித்து கொண்டு, உங்களுக்கு வேண்டுமானால் வீட்டோடு இருந்து பார்த்து கொள்ள ஒரு நல்ல ஆளாக பார்த்து தரட்டுமா என்றார். இல்லை இல்லை, என் வீட்டில் அதற்கு சரியான சூழ்நிலை இல்லை. என் மனைவியும் ரொம்ப பிஸி. அதனால தான் நல்ல பராமரிப்பு உள்ள உங்கள் இல்லத்தில் சேர்த்து கொள்வீர்களா என்று மேலும் விவரிக்காமல் சங்கடமாக நெளிந்தார். நிலைமையை புரிந்து கொண்ட எங்கள் தலைவி ஒரு விண்ணப்பத்தாளை அவரிடம் கொடுத்து, இதை பூர்த்தி செய்து உங்கள் தாயாரை அழைத்து வந்து விடுங்கள், பார்த்து கொள்கிறோம் என்றார். ஒரு நிம்மதியுடன் எழுந்தார் திரு சிவராமன். உங்கள் இல்லத்தை விரிவுபடுத்த திட்டங்கள் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதற்கு வேண்டிய எல்லா நிதி உதவியும் செய்கிறேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று கூறி விடை பெற்றார். என் மனது என்னமோ சமாதானம் அடையவில்லை. கனத்த மனதுடன் வீட்டிற்கு வந்தேன். தலை வலித்தது, மனமும் தான். சூடாக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்தேன். வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தேன். முனியம்மா. கோபம் அத்தனையும் அவள் மேல் திரும்பியது. நினைத்த போது வருவது, நினைத்தால் மட்டம் போடுவது. மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ வேலையை விட்டு நின்று கொள், நான் வேறு ஆள் பார்த்து கொள்கிறேன். அவள் பதிலே பேசாமல் உள்ளே சென்றாள். அவளுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது பேச மாட்டாள். என்னால் அவளுக்கு எவ்வளவு உதவிகள். அவள் குழந்தைகளின் படிப்பு செலவு, துணிமணிகள், கேட்ட பொழுதெல்லாம் முன்பணம். மடமடவென்று வீட்டை பெருக்கி துடைத்து, மீதமுள்ள பாத்திரங்களை தேய்த்து, வாஷிங் மிஷினிலிருந்து துணிகளை எடுத்து உலர்த்தி, காய்ந்த துணிகளை மடிப்பதற்காக எடுத்து வந்து தரையில் உட்கார்ந்தாள். கோவச்சிக்காதம்மா, இந்த கிழவி இருட்டில் வெளியே போச்சா? கால் இடறி விழுந்து நொண்டிக்கிட்டே நடக்க முடியாமல் வந்து குந்திக்குச்சு. கால் புறுபுறுன்னு வீங்கி போச்சு. இன்னாண்ட அண்ணாண்ட நகர முடியல. என்ன செய்யறதுமா? ரிக்ஷாவில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன்னா ஃபோட்டோ பிடிச்சி எலும்பு முறிவுன்னு மாவு கட்டு கட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு டீயும் பன்னும் வாங்கி கொடுத்து பக்கத்து வீட்டு ஆயாவை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிட்டு ஓடியாரேன். ஒரு 100 ரூபா முன்பணம் கொடுமா, 2 மாதத்தில் பிடிச்சிக்க. தெரியுமே, இதுக்கு தான் அடி போடுவேன்னு. என்ன செய்யறதுமா? காலையில் அவசரத்துக்கு தண்ணி தவளை அடகு வச்சு பணம் வாங்கி போனேம்மா. இப்போ மூக்கலைன்னா வட்டி அது இதுன்னு முழுகி போயிடுமா. வீட்டில் காலையிலேருந்து அடுப்பு மூட்டலை. ராவுக்கான அரிசி வாங்கி போய் பொங்கணும். அவள் கஷ்டம் அவளுக்கு. எழுந்து போய் அவளுக்கு காஃபி கலந்து காலையில் செய்த இட்லியில் நாளை கொண்டு வந்து கொடுத்தேன். காஃபியை மடமடவென்று குடித்துவிட்டு இட்லியை பொட்டலம் கட்டி கொண்டாள். குழந்தைகளுக்கு எடுத்து போகலாம் என்று தோன்றியிருக்கும். ஏன் முனியம்மா, இந்த கிழவியால் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை தகராறு. ஏதோ 2 வீடு வேலை பார்த்து அவள் வயிற்று பாட்டை பார்த்து கொண்டாள். இனிமே அவளையும் உட்கார வச்சு சாப்பாடு போட வேண்டும். பேசாமல் எங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துடு, நான் ஏற்பாடு செய்கிறேன். 100 ரூபா பணத்தை நீட்டிக்கொண்டே சொன்னேன். ஆ, என்னம்மா அப்படி சொல்லிப்புட்ட? வீடுனா மாமியார் மருமவ சண்டை போடுறது தான். அதுக்காக அடிபட்டு விழுந்து கிடக்கிற கிழவியை அப்படியெல்லாம் விட்டுறதா? அதுக்கு புள்ள இல்லை. எதுக்காக புள்ளங்களை பெற்றுக்கிறது? வயசான காலத்தில் ஏதோ கஞ்சி தண்ணி ஊற்றுவாங்கன்னு தானே. 4 பேர் என்ன பேசுவாங்கம்மா? அதெல்லாம் தப்புமா. சரி, நான் வரேன், நேரமாகுது. பணத்தை சுருக்கு பையில் இடுப்பில் சொருகி கொண்டு கிளம்பினாள். மனிதாபிமானம் இன்னும் இவர்களிடம் இருக்கிறது. படித்து பணம் சம்பாதித்து சமூகத்தின் மேல்தட்டில் இருப்பவர்களின் மனம் துடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. முனியம்மா என் மதிப்பில் கோபுரமாய் உயர்ந்து நின்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டே பிரமித்து நின்றேன்.